பாபாவின் ஆன்மீகம். நாம் மத உணர்வாளர்களாக இருக்கிற வரை காய்களாகத்தான் இருக்கிறோம். ஆகவேதான் பிறர் நம்மை வைத்து எளிதாக விளையாடுகிறார்கள். எப்போது ஆன்மீக உணர்வாளராக ஆகிறோமோ அப்போதுதான் நாம் கனிகளாக மாறுகிறோம். பூஜை அறையில் வந்து பால் குடிக்கிற பூனையை அடித்து விரட்டுகின்ற வரை நாம் மத உணர்வாளர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த வாயில்லா ஜீவனுக்குள்ளும் பகவான் பாபாவே திகழ்கிறார் என்று பூஜை அறையிலேயே அதற்கு பால் விடுகிற போதுதான் ஆன்மீக உணர்வாளர் ஆகிறோம். இனப்பெருமையை பேசுவதை நிறுத்தி குணப்பெருமையை பேசும்போதுதான் ஆன்மீகம் நமக்குள் ஆரம்பிக்கும். பகவான் பாபா எந்த மதத்திற்கான கடவுளும் அல்ல. எல்லா மதங்களின் ஒரே இலக்கான ஆன்மீகத்திற்கான கடவுள் அவர். அவர் சடங்கிற்கான பரமாத்மா இல்லை. பாபா சிநேகித பிரேமைக்கான பரபிரம்மம். தனது கோட்பாடே சரி என பிடிவாதம் பிடிப்பது மதம். எல்லா கோட்பாடுகளிலும் ஊடுருவுகிற சகோதரத்துவ அன்பை மட்டுமே பார்த்து ஒற்றுமையை வளர்ப்பதே ஆன்மீகம். அத்தகைய ஆன்மீகமே பாபாவின் ஆன்மீகம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.